அவங்க மனைவி என்ன சொல்றாங்க? என்னை அடித்து துன்புறுத்தினாரு, மன ரீதியா சித்திரவதை பண்ணாருன்னு அளவுக்கு அவங்க சொல்றாங்கல்ல. அந்த நடிகை வந்து செல்ஃபி எடுத்து போடுறாங்க இவரோட. என்னுடைய குழந்தைகள் மனம் பாதிக்குது, என் பிள்ளைகளுடைய மனம் பாதிக்குது. நீயே அறக்கலவன் தான், நீ ஒன்றும் இளைஞர் கிடையாது, யூத்தா நடிக்கலாம், நீ யூத்து கிடையாது. இதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வெப்பாட்டி எக்கச்சக்கம் ஆகி போச்சு எனக்குன்னு கிழக்கு சீமையிலே படத்துல வந்து பாரதி ராஜா படத்துல ஒரு பாட்டு உண்டு. அது வந்து முழுக்க முழுக்க வந்து விஜய்க்கு பொருந்தும் அப்படிங்கிறதான் உண்மை. ஆனால் சங்கீதா அவர்கள டிவிக்கு இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து நீங்கள் டிஎம்கேவோட ஆள், முக ஸ்டாலின் அனுப்பின ஆள், திமுகவோட சதி தான் இந்த சங்கீதா அப்படின்னு பேசுகிறாங்களே சார். தன்னோட மனைவியை பேசுகிறாங்க, அதை கண்ட்ரோல் பண்ண வர முடியாதா சார்? புது வாழ்க்கைக்கு வருவது என்று முடிவெடுத்ததற்கு பின்பு இதை சரி செய்வதற்கு கூட உங்களால் முடியலைன்னா, ஒரு குடும்ப பிரச்சனையை கூட உங்களால் தீர்க்க முடியலைன்னா, நீ எப்படி கட்சி பிரச்சனையை தீர்ப்ப? எப்படி நீ மக்கள் பிரச்சனையை தீர்ப்ப? ரொம்ப பெரிய கண்ணியம் சார். நீங்க எனக்கு நெருக்கடி கொடுக்காத வரைக்கும் நான் விட்டுருவேன். நீங்க மேல நெருக்குனீங்க, ஆதாரத்தை வெளியிட்டுருவேன்னு சொல்றாங்கல்ல. நியாயமா பார்த்தா அவரை வந்து மனுவில் சேர்க்கணும் குற்றத்துல. மறுபடியும் என்னை அவமானப்படுத்துகிற விதமாக அந்த நடிகை தேவைப்பட்டால் அந்த நடிகையின் பெயரை நான் சொல்லுவேன். சினிமா துறையிலே வந்து புகழின் உச்சியில் இருக்கிறவர்கள், வெற்றி வாய்ப்பை பெற்றவர்கள், கோடிக்கணக்காக பணம் புழங்கக்கூடியவர்கள் எல்லாம் அவர்களுடைய அந்தரங்க வாழ்க்கையிலே எவ்வளவு ஆபாசமாக இருக்கிறார்கள், அசிங்கமாக இருக்கிறார்கள் என்பதை அன்றாடம் பார்க்கக்கூடிய வாய்ப்பை பெற்றோம். ஊரறிஞ்ச பாப்பானுக்கு பூநூல் எதுக்குன்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? ஆமாம், அது மாதிரி தான் இது. இது ஒன்றும் அதிர்ச்சிகரமான விஷயம் இல்லைல்ல. நம்ம வந்து இவர் வந்து ஒரு ஒழுக்க சீரராக வாழ்ந்தாரு, ஒப்பற்ற பண்பாளராக வாழ்ந்தாரு அப்படின்னு யாருமே நினைக்கலையே. ஆனால் அவரோட ரசிகைகள் சொல்றாங்கல்ல சார், எங்க அண்ணா வந்து கள்ள உறவு வச்சுட்டா உங்களுக்கு என்ன தேவைப்பட்டா எங்க அண்ணாவுக்கு பொண்டாட்டியா கூட இருப்போன்னு பேசுறாங்களே சார். அண்ணா பல்கலைக்கழக ஒரு மாணவிக்கு எதிரான வன்புணருக்கு எதிராக போராடுறேன், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாயிருச்சு அப்படிலாம் பேசுனீங்களே மேடையில, அதுக்கான குறைஞ்சபட்ச யோக்கியதை அவங்ககிட்ட இருக்கா? தன்னந்தனி அறைக்குள்ள வந்து சுவரை பார்த்துக்கிட்டே பல மணி நேரம் இருக்கக்கூடிய ஒரு சைக்கோவா வாழ்ந்துட்டு இருக்காரு. அது பெருமையா மேடையில் ராஜ்மோகன் சார் 6 மணி நேரம் எங்க தலைவர் தன்னந்தனியா செவுத்தே பார்த்துட்டு இருப்பாரு மேடையில் ராஜ்மோகன் சார். உடனே நம்ம மெண்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து சரி பண்ண வேண்டிய அளவுக்கு, ஏன்னா பல மெண்டல்களை உருவாக்குறாங்க, தமிழ்நாடு தழுவிய மெண்டல்களை உருவாக்கியிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து திருமணம் தாண்டிய பந்தத்தில் ஒரு பெண் இருக்கிறா அப்படின்னா வந்து விஜய் ஒப்புக்கொள்வாரா? அவர் மனைவி அப்படின்ற ஒப்புக்கொள்வாரா? தமிழ்நாட்டை வந்து பைத்தியக்காரர்கள் ஆள்வதா, மன நோயாளிகள் ஆள்வதா, சைக்கோ ஆள்வதா, தனி மனித ஒழுக்கம் இல்லாதவன் இந்த மண்ணை ஆள்வதற்கு ஆசைப்படுவதா? இதெல்லாம் கேட்க வேண்டியிருக்குல்ல. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழக அரசியல் கழகத்தில் வந்து தமிழக வெற்றி கழகம்ன்றது நாளுக்கு நாள் ஒரு புது பிரச்சனையோடு வர்றாங்க. அது வந்து அந்த தலைவரோட பிரச்சனையா இல்லை வந்து அது கிட்டத்தட்ட தமிழ்நாடோட பிரச்சனையாக மாற்றுறாங்க. இன்றைக்கி சங்கீதா அவர்கள் வந்து விவாகரத்து கேட்டு விஜய் அவர்கள் மேலே பல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே விஜய் இப்படிப்பட்டவரா? பெண்கள் பாதுகாப்பு, பெண்களோட சமத்துவ உரிமை, பெண்களுக்கு அவ்வளோ வக்காலத்து வாங்கி பேசிய விஜய் அவர்கள் உண்மையிலே இப்படிப்பட்டவரான்ற ஒரு கேள்வி இருக்குது சார். உங்களோட பதில் என்ன? நான் அடிப்படையிலே சினிமா துறையிலே பணியாற்றியவன். சினிமா துறையிலே வந்து புகழின் உச்சியில் இருக்கிறவர்கள், வெற்றி வாய்ப்பை பெற்றவர்கள், கோடிக்கணக்காக பணம் புழங்கக்கூடியவர்கள் எல்லாம் அவர்களுடைய அந்தரங்க வாழ்க்கையிலே எவ்வளவு ஆபாசமாக இருக்கிறார்கள், அசிங்கமாக இருக்கிறார்கள் என்பதை அன்றாடம் பார்க்கக்கூடிய வாய்ப்பை பெற்றோம். அதனால இது போன்ற செயல்கள் எல்லாம் சினிமாக்காரங்களுக்கு மத்தியில் நீங்கள் கேட்டு பாருங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஊரறிஞ்ச பாப்பானுக்கு பூநூல் எதுக்குன்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? ஆமாம், அது மாதிரி தான் இது. இது ஒன்றும் அதிர்ச்சிகரமான விஷயம் இல்லைல்ல. நம்ம வந்து இவர் வந்து ஒரு ஒழுக்க சீரராக வாழ்ந்தாரு, ஒப்பற்ற பண்பாளராக வாழ்ந்தாரு அப்படின்னு யாருமே நினைக்கலையே. இன்னும் சொல்ல போனால் தாவேக்காரங்களே அதிர்ச்சி அடையலையே. தாவேக்காவை சேர்ந்த பெண்களே அடுத்து வந்து ஏன் வந்து கள்ள உறவுக்கான ஒரு தனி அணியை ஏன் அமைக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு தானே பேசுறாங்க. பெண்கள் வந்து மைக் முன்னாடி நின்று கேட்குறாங்க, எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வெப்பாட்டி எக்கச்சக்கம் ஆகி போச்சு எனக்குன்னு கிழக்கு சீமையிலே படத்துல வந்து பாரதி ராஜா படத்துல ஒரு பாட்டு உண்டு. ஆமா, அது வந்து முழுக்க வந்து விஜய்க்கு பொருந்தும் அப்படிங்கிறதான் உண்மை. விஜய்க்கு மட்டுமல்ல, சினிமாவினுடைய புகழின் உச்சியில் இருக்கக்கூடிய பல கலைஞர்களின் வாழ்க்கைக்கு உருவான சோத்துக்கு ஒரு சோறு உதாரணம் சொல்ற மாதிரி இதுதான் உண்மை. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை தான், அது அதிர்ச்சிகரமான உண்மை அல்ல அது. ஓகே. ஆனால் அவரோட ரசிகைகள் சொல்றாங்கல்ல சார், எங்க அண்ணா வந்து கள்ள உறவு வச்சுட்டா உங்களுக்கு என்ன தேவைப்பட்டா எங்க அண்ணாவுக்கு பொண்டாட்டியா கூட இருப்போன்னு பேசுறாங்களே சார். அதாங்க, அப்போ தமிழ்நாட்டை வந்து நீங்க வந்து ஏதாவது எய்ட்ஸ் பூமியை மாத்துறதுக்கு ஏதாவது பிளான் வச்சிருக்கலாம் தாவே காலத்துன்னு எனக்கு தெரியலையே. அதாவது ஏதாவது பாலியல் வன்புணர்வுக்கு எதிராக நான் போராடுறேன், அண்ணா பல்கலைக்கழக ஒரு மாணவிக்கு எதிரான வன்புணர்வுக்கு எதிராக போராடுறேன், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாயிருச்சு அப்படிலாம் பேசுனீங்களே மேடையில், அதுக்கான குறைஞ்சபட்ச யோக்கியதை அவங்ககிட்ட இருக்கா? அவங்க மனைவி என்ன சொல்றாங்க? நீங்கள் உங்கள் மனைவியை பிரிவது என்பது தனிப்பட்ட விஷயம்தான், அதில் நாங்கள் யாரும் தலையிடலை. ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க? என்னை அடித்து துன்புறுத்தினாரு,
மன ரீதியா சித்திரவதை பண்ணாருன்னு அளவுக்கு அவங்க சொல்றாங்கல்ல. 4 வருடம் சித்திரவதை மன ரீதியா, ஏறத்தாழ 5 வருடமாக பிரிந்து வாழ்கிறோம்னு சொல்றாங்கல்ல. நான் வந்து பல முறை வந்து கண்டிச்சிருக்கிறேன். தன்னை சரி செய்து கொள்வதாக சொன்னாரு. மறுபடியும் என்னை அவமானப்படுத்துகிற விதமாக அந்த நடிகை தேவைப்பட்டால் அந்த நடிகையின் பெயரை நான் சொல்லுவேன். தொடர்ந்து அப்படிப்பட்ட உறவில் அவர் இருக்கிறாரு. இதை சரி செய்ய முடியல, எனக்கு அவமானமா இருக்கு. அந்த நடிகை வந்து செல்ஃபி எடுத்து போடுறாங்க இவரோட. என்னுடைய குழந்தைகள் மனம் பாதிக்குது, என் பிள்ளைகளுடைய மனம் பாதிக்குது. குழந்தைகள்லாம் வளர்ந்துட்டாங்க. விஜய்க்கே 52 வயசாச்சு. நீயே அறக்கலவன் தான், நீ ஒன்றும் இளைஞர் கிடையாது, யூத்தா நடிக்கலாம், நீ யூத்து கிடையாது. இப்போ வாழ்க்கையினுடைய ஒரு ஒரு முக்கால்வாசி இன்னைக்கு யார் 100 வயசு வரைக்கும் நல்ல கண்ணு மாதிரி வாழ்றதில்ல. அவருடைய மனமாற்றத்துக்கு நான் எதிர்பார்த்து ஏமாந்து விட்டேன்னு அவங்க சொல்றாங்க. அப்போ இது ஏற்கனவே எனக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்பே இந்த பிரச்சனையை வந்து ஒருத்தர் விஜயினுடைய நண்பராக இருக்கிற ஒருவர் என்கிட்ட பகிர்ந்து கொண்டார். நான் தனிப்பட்ட விஷயங்களை வந்து பொதுவெளியிலே பேசுவதன் வழியாக அப்படிப்பட்ட விஷயங்களை விரும்புகிறவன் அல்ல. நான் பெரும்பகுதி நான் யாருடைய தனி மனித விஷயங்களையும் நான் பேசுகிற வழக்கமுடையவன் அல்ல. அதனால் நம்ம பேசலை. ஆனால் பல பேர் யூடியூப்பில் பேசிட்டு தான் இருந்தாங்க. எல்லாத்துக்குமே தெரிஞ்சதான் இது ஒன்றும் ரகசியம்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, அவருடைய நண்பராக இருந்தவர் சொன்னார், பல முறை பஞ்சாயத்து நடந்துச்சு வீட்டுக்குள்ளே. அவங்க அப்பா வந்து தலையிட்டதை சரி கட்டினாரு. இப்போ அவங்க அப்பாவையும் அவர் ஒதுக்கி வச்சிட்டாரு. யாரோடையுமே பேச்சுவார்த்தை இல்லை. அவருடைய பிள்ளைகளோட ஒரு பேச்சுவார்த்தை இல்லை, மனைவியோட பேச்சுவார்த்தை இல்லை. ஒரு தன்னந்தனி அறைக்குள்ளே வந்து சுவரை பார்த்துக்கிட்டே பல மணி நேரம் இருக்கக்கூடிய ஒரு சைக்கோவாக வாழ்ந்துட்டுருக்காரு. அது பெருமையாக மேடையில் ராஜ்மோகன் 6 மணி நேரம் எங்கள் தலைவர் தன்னந்தனியாக செவுத்தே பார்த்துட்டு இருப்பார்னு மேடையில் ராஜ்மோகன் சொல்கிறார். அவர் ஒரு மனநோயாளி என்பதற்கு ராஜ்மோகன் சான்றளிச்சிருக்கிறார். ஓகே, இது உடனடி சிகிச்சைக்கு வந்து இப்போ நம்ம வந்து என்னென்னா உடனே நம்ம மெண்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து சரி பண்ண வேண்டிய அளவுக்கு. ஏன்னா பல மெண்டல்களை உருவாக்குறாங்க, தமிழ்நாடு தழுவிய மெண்டல்களை உருவாக்கியிருக்காங்க. இவர் மனநலம் சரியில்லாதவர்னு அவரோட ஏறத்தாழ 27 ஆண்டு காலம் வாழ்க்கை நடத்திய மனைவி சொல்கிறாங்க. அவர் சைக்கோங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அப்போ இந்த உளவியல் சிக்கல் இருக்கிறதுனால தான் நீ 41 பேர் மரணத்தை குறித்து உனக்கு குற்ற உணர்ச்சி வரல. நீ பைத்தியமாக இருக்கிறனால தான் குற்ற உணர்ச்சி வரல. உனக்கு மனநிலை பிறழ்வு இருக்கிறனால குற்ற உணர்ச்சி இல்லை. நீ நார்மலாக ஒரு மனிதன் என்ன செய்வான்? நீ வாகனத்தில் போகிற போது பைக்கில் வந்து குறுக்கு மறுக்குமா வண்டி ஓட்டுறான், உள்ளே வந்து விழுந்துருவானோங்கிற அச்சமாக இருக்கிறது. நீ பதட்டமே அடையலையே, என்ஜாய் பண்ணுற, நீ நான் என்ஜாய் பண்ணுற, லைட்டை போட்டு ஆஃப் பண்ணுறேன்னா நீ என்ன? அப்போ வந்து இது இப்போ தமிழ்நாட்டை வந்து பைத்தியக்காரர்கள் ஆள்வதா, மனநோயாளிகள் ஆள்வதா, சைக்கோ ஆள்வதா, தனி மனித ஒழுக்கம் இல்லாதவன் இந்த மண்ணை ஆள்வதற்கு ஆசைப்படுவதா? இதெல்லாம் கேட்க வேண்டியிருக்குல்ல. உன்னால் ஒரு சிறந்த குடும்ப தலைவனாகவே வாழ முடியலையே. உன்னுடைய மனைவிக்காக உன்னால் வாழ முடியல, உண்மையாக வாழ முடியல, உன் பிள்ளைகளுக்காக வாழ முடியல. உன் கட்சிக்காரன் செத்தான்னா உன் முகம் பார்ப்பதற்காக முண்டி அடித்து மூச்சு திணறி செத்து போகிறான் அவன் கண்ணு முன்னாடியே. உனக்கு எந்த விதமான இதுவுமே இல்லையே, சிறு சலனம் இல்லையே, உங்ககிட்ட பதட்டமே இல்லையே. இப்போ நீ என்ன, நீ ஹியூமன் பீயிங்கே செக்கலாக இருக்கே. முதல்ல அடிப்படை மனிதாயமான வேணாமா? ஒரு தலைமைக்கு வந்து வரணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு எல்லாவரையும் அரவணைக்கக்கூடிய பண்பு இருக்கணும்ல. கண்டிப்பாக இருக்கும். உனக்கு கட்சி நடத்துறதுக்கான குறைந்தபட்ச கோட்பாடை உங்ககிட்ட இல்லையே. இதற்கு முன்பு இருந்த நான் என்ன சொல்கிறேன்னா, தனி மனித வாழ்க்கையில் வந்து எல்லாருமே யோக்கியமா அப்படிலாம் சில பேர் கேட்குறான். யோக்கியமானா எத்தனை பேர் மேலே புகார் கொடுத்துருக்காங்க? இப்போ நீங்கள் இதையே இந்த பிரச்சனை நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வருவதுங்கிறது நீங்கள் 2 ஆண்டுக்கு முன்பு தான் வந்தீங்க. இந்த பிரச்சனை 5 ஆண்டுக்கு முன்புலேருந்து தகித்து கொண்டே இருக்கிறது. இப்போ நீங்கள் என்ன செய்யலாம்? கண்ணியமாக பிரிந்து போவதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி தரலாம்ல அவங்களுக்கு. வீட்டுக்குள்ளே நான் பூட்டி வைப்பேன், வெளியில் நடமாட விட மாட்டேன், காசு கொடுக்க மாட்டேன் செலவுக்கு, உன்னை அசிங்கப்படுத்துவேன். இதெல்லாம் ஆணவமா இல்லையா, திமிரா இல்லையா? கண்டிப்பாக. அப்போ நீங்கள் வந்து என்ன மாதிரியான ஆணாதிக்க திமிரோட, ஒரு பண திமிரோட எப்படி நடந்திருக்கேன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ நீ யோசிச்சு பாருங்க. ஒரு உல்டாவா நான் கேட்குறேன், இதே வேலையை வந்து அந்த அம்மா செஞ்சுருந்தா நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? ஜெயம் ரவி கனிஷா பிரிஞ்சாங்களே, அது மாதிரி கிட்டத்தட்ட ஆயிருக்கும். இல்லைங்க, எத்தனையோ பேர் பிரிஞ்சிருக்காங்க. ராமராஜன் நளினி பிரிஞ்சிருக்காங்க. ஒரு மீது ஒரு ஆபாசமான குற்றச்சாட்டை சொன்னாங்களா? இவ்வளோ குற்றச்சாட்டு யாருமே. பார்த்திபனும் வந்து சீதாவும் பிரிஞ்சாங்களே, இந்த மாதிரி ஆபாசமான ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் ஏஆர் ரஹ்மான் விவகாரத்து கோருகிற போது யாரோ கட்டுக்கதைகளை வந்து கட்டவிழ்த்து விட்டு அவர் ஒரு பாடையோடு இருக்காரெல்லாம் பரப்பி விட்டு பார்த்தாங்க. சம்பந்தப்பட்ட பாடையே வந்து என்ன சொன்னாங்க, அவர் என் தகப்பனை போன்றவர், அப்படி ஆபாசமாக பேசாதீங்கன்னு கையெடுத்து அவங்க கும்பிட்டாங்க. அவரை பிரிவதாக சொன்ன மனைவியா என்ன சொன்னாங்க, அவர் தூய்மையானவர், அவரை பத்தி தப்பா பேசாதீங்க, நான் பிரியனுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனை, ரீதியான பிரச்சனை, நாங்க விட்டுருங்க, எங்களை அவரை கொச்சைப்படுத்தாதீங்கன்னாங்களே. அந்த மாதிரி வந்து உன்னை சொல்லியிருக்காங்களா? எத்தனையோ பேர் பிரிந்து போகிறாரு. இன்றைய நவீன உலகத்துல குடும்ப வாழ்க்கையில
பல பேர் பிரிந்து போகிறாங்க. அது அவர்களுடைய தனிப்பட்ட உரிமை சார்ந்தது. அந்த காலத்தில் பெண்களுக்கு வந்து சொத்து கிடையாது, கல்வி கிடையாது, அதிகாரம் கிடையாது, எந்த விதமான வேலை வாய்ப்பும் கிடையாது, சுய சம்பாத்தியம் கிடையாது. அதனால ஆண் எவ்வளவு கேவலமானவனாக இருந்தாலும் ஆணையை அனுசரித்து போக வேண்டும் என்கிற ஒரு அவல நிலை கடந்த தலைமுறை பெண்களுக்கு இருந்தது. இந்த தலைமுறை பெண்களுக்கு நீ ஓகே, நீ சரியா இருந்தா நான் சரியா இருப்பேன், நீ தப்பா இருந்தா நீ தப்பா இருந்தேன்னா உன் கூட நான் இருக்கணும் அவசியம் கிடையாது. ஓகே. இப்போ நீங்க சமூகம் எப்படி பார்க்குது? ஆண் சரக்கு அடிச்சான்னா அது வந்து அவங்க ஹேபிட்டா பார்க்குது, பொம்பளை சரக்கு அடிச்சான்னா கேரக்டரா பார்க்குதுல, ரெண்டு ஒன்றா பார்க்குது. ஒரு பொம்பளை பிள்ளை வந்து ரோட்டில் பெட்டி கடையில் வச்சுக்க. இப்போ நான் இந்த இதில் எல்லாம் வந்து அந்த ஓல்டு மகாபலிபுரம் ரோடு, அந்த ஐடி பார்க் இருக்கிற ஏரியாலெலாம் சில பொண்ணுங்கள்லாம் ஒரு அரட்டை ஊசரை போட்டுக்கிட்டு முன்னாடிலாம் வெள்ளைக்காரியெல்லாம் அப்படி சிகரெட் குடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம ஊர் பிள்ளைகளும் சிகரெட்டை குடிக்குது. அது உடல்நலத்துக்கு கேடு, அப்படி தான் பார்க்கணும். பொம்பளை பிள்ளை சிகரெட்டு குடிக்கிறதுனால அதை நம்ம ஒழுக்க கேட்டாவும், ஆம்பளை சிகரெட்டு குடிக்கிற ஸ்டைலாகவும் வளையமாக விடுறாருன்னு சொல்கிறோம்ல. ஆமாம், செயல் ஒன்று தானே. இப்போ உளவியல் சிக்கல் இருக்குல்ல. இப்போ நீங்கள் வந்து திருமணம் தாண்டிய பந்தத்தில் ஒரு பெண் இருக்கிறா அப்படின்னா வந்து விஜய் ஒப்புக்கொள்வாரா? அவர் மனைவி அப்படி இருந்தால் ஒப்புக்கொள்வாரா? அப்போ நீங்கள் ஆணுக்கு ஒரு இலக்கணம், பெண்ணுக்கு ஒரு இலக்கணம் இருக்குல்ல. இது முழுக்க ஆணாதிக்க சிந்தனை தானே அது அடிப்படை. அதனால அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, இப்போ கூட நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த விஜயினுடைய துணைவியாரா இருந்து விவகாரத்துக்கு வருகிற அவர்கள் அந்த நடிகையின் பெயரை சொல்லாததன் மூலமாக ஒரு கண்ணியம் காத்திருக்காங்களா இல்லையா? ரொம்ப பெரிய கண்ணியம் சார். நீங்கள் எனக்கு நெருக்கடி கொடுக்காத வரைக்கும் நான் விட்டுருவேன், நீங்கள் மேலே நெருக்குனீங்க ஆதாரத்தை வெளியிட்டுருவேன்னு சொல்கிறாங்கல்ல. நியாயமாக பார்த்தா அவரை வந்து மனுவில் சேர்க்கணும் குற்றத்தில். ஆமாம், பேரை எழுதியிருப்பாங்க, வேற ஒரு ஆள்னா என்ன எழுதியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்கல்ல. அப்போ அதை கண்ணியமான முறையில் அவங்க கடந்து போகத்தானே விரும்புகிறாங்க, அவங்க அசிங்கப்படுத்த விரும்பலை. எனக்கு உரிய ஜீவனாம்சத்தை கொடுத்துட்டு என் ஸ்டேட்டஸுக்கு என்ன வாழ்க்கையோ, என் பிள்ளைகளுக்கு என்ன வாழ்க்கையோ அதை பண்ணிவிட்டு நீ போய் இன்னும் 41 பேரை கொண்டது மாதிரி 50 பேரை கொண்டது மாதிரி நீ ஊராக போய் ஏதாவது உன்னுடைய கொலை தொழிலை கூட நீ பார்த்துக்க, நீ எதை வேணாலும் பண்ணிக்கிறீங்க. எல்லாத்தையுமே அரசியலாக்குறதுன்னு ஒன்று இருக்கு பாருங்க. நீ யோசிச்சு பாருங்களேன், நீ போய் நெரிசல் மரணத்தில் இறந்தப்ப லோக்கல் எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர் இருக்கிறவரை அவர் தான் கொண்டாருன்னு சொன்னேன். எல்லா பிரச்சனைக்குமே நீ மேற்கூரை போடாததுக்கு, தாவேக்கா கூட்டம் நடக்கிற இடங்களில் வெயிலில் சுருண்டு செத்ததுக்கு, சூரஜன் ஒருத்தன் செத்து போனால் அவனை யாருன்னே தெரியாது அப்படின்லாம் சொல்லிட்டிய. அவங்க அனாதை பணத்தை வச்சு அழுது ஊரை கூட்டி சோசியல் மீடியாலாம் எழுதின பின்னாடி வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணாங்க, 5 லட்ச ரூபா அப்படி கொடுக்குறாங்க. உயிரின் மதிப்பு வந்து அவங்க ரொம்ப உயர்வாக வச்சுருக்கிறாங்க. ஒரு வாடகை விமானத்தை வந்து நீங்கள் ஒரு முறை எடுக்கிறதுக்கே 15 லட்ச ரூபா பணம் கட்டக்கூடிய ஆள், நீங்கள் வந்து எப்பொழுதுமே தனி விமானத்தில் மட்டுமே பயணிக்கக்கூடிய நீங்கள், உங்களுக்காக உயிர் விட்டவே உங்களை பார்த்ததுனால சுருண்டு செத்தவனுக்கு நீங்கள் 5 லட்ச ரூபா தான் கொடுக்குறீங்க. அப்போ உங்களுடைய உளவியல் என்னவாக இருக்குதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. புரியுது சார். எவனாவது வந்து இது வரைக்கும் உலக நாட்டிலே கூட நான் கேட்குறேன், உலகம் தோன்றிய நாட்டிலேருந்து எங்கேயாவது சாவு விழுந்த வீட்டிலேருந்து நீங்கள் புறப்பட்டு வாங்க ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு வாங்க, நான் உங்களுக்கு துக்கத்துக்கு ஆறுதல் சொல்கிறேன்னு இது வரைக்கும் சொன்ன வரலாறு எங்கேயுமே இல்லை. கீழடி நாகரிகத்துக்கு கீழே தோணுனா கூட கிடைக்காது. கண்டிப்பாக கிடைக்காது. எவ்வளோ ஒரு அநாகரிகமான போக்கு அது. புரியுது சார். அப்போ உனக்கு கொம்பு முளைச்சிருக்கா நான் கேட்குறேன், நீ நடிகனா நீ கொம்பு முளைச்சிருக்கா? நாங்கள் கொடுத்த 200 ரூபா டிக்கெட்டில் தான் நீ உன் சம்பளம் வந்து 50 கோடி 100 கோடின்னு உயர முடியும், உன் பிஸ்னஸ் உயர முடியும். சாமானியர்களுடைய உழைப்பிலிருந்து தான் நீ உயர்ற. யாரோ உழைக்கிறான், யாரோ உயர்றான். அதுதான் முதலாளித்துவ சமூகத்தினுடைய முக்கியமான கோட்பாடு. நான் என்ன கேட்குறேன், இப்போ நல்ல கண்ணு மரணத்துக்கு வந்தார், இரவு 9 மணி அளவில் விஜய் வந்தார். நான் வந்து 8:30 மணியில் தான் இங்கே தான் இருந்தேன். அவர் வரும்போது எதிர்பாராத விதமாக நான் இங்கே தான் இருந்தேன். எந்த சலசலப்பு இல்லையா? செங்குடியினுடைய தொண்டர்கள் வந்து ஒரு சினிமா நடிகனை பார்த்து வியக்கிற இடத்துல ஒரு கம்யூனிஸ்ட் கூட இல்லை. கேமராவை தூக்கிக்கிட்டு ஊடக நண்பர்கள் ஒரு சிலர் முண்டியடித்து அவரை படம் பிடிக்க முயற்சி செய்தார்கள். அது நடந்துச்சு, கொஞ்சம் ஒரு சிறிய பரபரப்பு வந்துச்சு. ஓகே. ஆனால் யாருமே கும்பலாக போய் எப்படி விஜயை பார்க்க போகிறோம்லாம் யாரும் போகலையே, இயல்பாக கடந்து போயிட்டாங்கல்ல. அப்போ ஒரு சென்னையினுடைய மையப்பகுதியாக இருக்கக்கூடிய டி நகரில் நீங்கள் இரவு 9 மணிக்கு வர்றத எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் வருகிற போது எந்த சலசலப்புமே இல்லையே. அப்போ இதே மாதிரி நீங்கள் எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் நீங்கள் போய் கரூருக்கு போயிட்டு வந்துருக்க முடியும்ல, ஏன் போகலை? இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகே. அப்போ கூட்டம் வருதுங்கிறது அல்ல, அது இதன் வழியாக அவங்க பில்டப்பை ஏற்றிக்கிறாங்க. கண்ணியம்னு ஒரு வார்த்தை இடையில சொன்னீங்க சார். அந்த கண்ணியம் வந்து சங்கீதா அவர்கள் கடைபிடித்த ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் சங்கீதா அவர்கள டிவிக்கு இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து நீங்கள் டிஎம்கேவோட ஆள், முக ஸ்டாலின் அனுப்பின ஆள், திமுகவோட சதி தான் இந்த சங்கீதா அப்படின்னு பேசுகிறாங்களே சார். தன்னோட மனைவியை பேசுகிறாங்க, அதை கண்ட்ரோல் பண்ண வரவங்க முடியாதா சார்? அதாவது நீ யோசிச்சு பாருங்க, இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணதுக்கு திமுக காரணம் இல்லை, குழந்தை பெற்றுக் கொண்டதுக்கு திமுகவுடைய ஆலோசனைகள் காரணமா? திமுகவுக்கும் அது இல்லை. 5 ஆண்டுக்கு முன்பு இவர்கள் 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்தது திமுக காரணம். அப்போ நீங்கள் அரசியலே இல்லையே, நீங்கள் திரைத்துறையில் இருக்கியா?
ஆமாம். இதை சரி நான் நினைக்கிறேன், பொது வாழ்க்கைக்கு வருவது என்று முடிவெடுத்ததற்கு பின்பு இதை சரி செய்வதற்கு கூட உங்களால் முடியலைன்னா, ஒரு குடும்ப பிரச்சனையை கூட உங்களால் தீர்க்க முடியலைன்னா, நீ எப்படி கட்சி பிரச்சனையை தீர்ப்ப? எப்படி நீ மக்கள் பிரச்சனையை தீர்ப்ப? அதுக்கான எந்த முகாந்திரம் உங்கள்கிட்ட இல்லையே. அதனால் இவர் ரொம்ப ரொம்ப ஆபாசத்தினுடைய உச்சமாக அவர்கள் குடும்ப உறுப்பினர்களையே அசிங்கமாக பேசுகிறாங்கன்னா என்ன விதமான கலாச்சாரத்தை இவங்க வந்து உருவாக்கி இருக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. ஓகே, ரொம்ப பெரிய ஒரு ஆபாசமான தாக்குதல், பயங்கரமான தாக்குதல் சார். இந்த நிமிடம் வரைக்கும் நான் கூட அந்த நடிகையின் பேரை சொல்ல நான் கூச்சப்படுறேன். ஆனால் ஊருக்கே தெரியுது, நாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனாலும் தன்னை மாற்றிக்கொள்வதற்கு அவர் தயாராக இல்லை. 2021 மாற்றி பல முறை அவங்க மன்றாடியே கெஞ்சி பார்த்துருக்காங்க, கேட்டு பார்த்துருக்காங்க, எத்தனையோ முறை சொல்லி பார்த்துருக்காங்க. நான் மாறிடுவேன் அப்படின்னா சொல்லிட்டு மறுபடியும் அவர் அப்படியே தான் இருக்காரு. ஒரே வீட்டுக்குள் நாங்கள் தனித்தனியாக இருந்தோம், பிரிந்து சென்றோம், லண்டனில் போயிருந்தாங்க. முதல் கட்சி மாநாடு தொடங்குகிற போது அவர் வீட்டு குடும்பத்தில் அவர் மனைவி யாருமே வரல. முதல்ல அம்மா அப்பாவை யாரையுமே வந்து பெருசாக யாரையுமே அவர் கண்டுக்கல. அது விமர்சனம் ஆனதற்கு பின்பு எஸ்சிஎஸ்சியும் ஒரு கெஸ்ட்டாக தான் வந்திருக்காரு. அது ரொம்ப பேருக்கு தெரியாது. ஆமாம், வெளியில் அவரை வந்து காட்டி கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக அவர் வந்து விஜயை காட்டி கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறக்காக அவர் வர்றாரு, அவ்வளோதான். ஓகே, அவரையும் அவர்கள் மதிப்பதில்லை. அதனால இந்த பக்கம் புஷி ஆனந்த் வசூல் பண்றது இப்பயே கட்சி முறையேட்டில் தான் இயங்குது. அதனால முழுமையாக ஒருவர் வந்து தன்னை தனிமைப்படுத்திக் கொள்கிறார் அப்படிங்கிறது மட்டுமல்ல. நீங்க யாரு தனியா போவான்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. கண்டிப்பா நீங்க கல்யாண காட்சி விசேஷங்களுக்கு போறோம் இல்ல, சில பேர் என்ன பண்ணுவோம், எல்லாரும் சாப்பிட போவோம், ஒருத்தர் மட்டும் தனியா போவான். சாப்பிடவாயா அப்படின்னு கேட்டா இல்லை நான் சாப்பிடுவேன்ப்பா. ஆமாம் இல்லையா, கண்டிப்பா சாப்பிடுவேன்ப்பா. அப்படி அது சரக்கு அடிக்கிறவங்களுக்கு புரியும் அந்த பாசை. அவன் தனியாக போயிடுவான். இந்த தனியாக போகிறதுன்னு ஒரு லிஸ்ட் இருக்காங்க. அவன் பிறரோட ஒட்டவே மாட்டான். அவன் பூராமே மேக்சிமம் கிரிமினல்ஸாக தான் இருப்பான். அவங்க ஜோனே ஒரு 2-3 பேர். ஆமாங்க, நீங்கள் எல்லாரும் தூங்கிடுவாங்க. நீங்கள் கிரிமினல்ஸாக இருக்கிறவங்க மட்டும் ராத்திரியில் உழவு வாங்கி தெரியுமா, ஒரு குரூப் வந்து தனியாக சுற்றுவாங்க. ஆமாம், அது ஒரு உளவியல் சிக்கல். அது மாதிரி தான் இருக்கும். புரியுது. அதனால் இதை நம்ம வந்து இவருடைய தனிமனித குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசுவதனாலாம் இவரை வீழ்த்துறதுக்கெல்லாம் நம்ம முயற்சி பண்ணலாம். அவரை வீழ்த்துறதுக்கு அவரே வேலை செய்கிறாரு. தீது நன்றும் பிறர் தர வாரா, அடுத்தவன் சொல்லிலாம் வரப்போறது இல்லை. ஓகே, உங்கள் மீதான குற்றச்சாட்டை வந்து எந்த அரசியல் கட்சியும் வைக்கல. அதுக்கு இல்ல சார், ஆனா அதுக்கும் திமுக தான் காரணம்னு சொல்றாங்களே சார். ஏன் சங்கீதா இப்போ நயினார் நாகேந்திரன் பேரை சொல்லியே பேசினாரு, அப்பெல்லாம் வந்து வராத கோபம் ஏன் உங்களுக்கு திமுக மேல வருது தெரியல சார். அந்த மாதிரியான அநாகரிகமான பேச்சை வந்து ஸ்டாலின் போன்ற தலைவர்கள் பேசுவாங்களா? இது வரைக்கும் பேசுறது. நீ வெளியே வா, வீட்டை விட்டு வெளியே வா, திரிஷா வீட்டை விட்டு வெளியே வான்னு நயினார் நாகேந்திரன் பேசுறாரு, ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர். அப்போ அவருக்கு வந்து இந்த தகவல் வந்து தெரிந்திருக்கிறதுன்னு தான் நம்ம புரிய வேண்டியிருக்கிறது. முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. ஆமாம், ஏன் தெரிகிறது அப்படின்னா அவங்க உளவுத்துறை சார்ந்து அதிகார வர்க்கமாக இருக்கிறவங்க எல்லாரையும் கண்காணிக்கக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு இருக்குல்ல. உளவுத்துறை மூலமாக கண்காணிக்கக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு இருக்குல்ல. கண்டிப்பாக. அப்போ அவங்க பேசுகிறாங்களே, அதுக்கு வந்து அவர் மீது கண்டனம் தெரிவிப்பதற்கு பதிலாக நீங்கள் எதுவுமே உங்களுடைய தனிமனித வாழ்க்கை குறித்து யாரும் விமர்சிக்க தயாராக. நீங்கள் அரசியலாக நீங்கள் மக்களை அணிதிரட்டுகிறத நீங்கள் அதை முறைப்படுத்தாமல் நீங்கள் இருக்கீங்களேங்கிற விமர்சனத்தை எல்லாம் முன் வச்சாங்க. அதனால் பெண்கள், அதாவது இந்திய சமூக அமைப்பு என்பது முழுக்க முழுக்க குடும்ப அமைப்பு சார்ந்தது. புரியுது. அதனால் குடும்பத்தை நேசிக்கக்கூடியவர்கள், குறிப்பாக பெண்கள், யாருமே இந்த மாதிரியான அநாகரிகத்தை ஏற்க மாட்டாங்க. யாருமே இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி எந்த தலைவர்கள் மீதாவது யாராவது புகார் அளிச்சுக்காங்களா? உடனே கலைஞர் எழுத்துறாங்க சார். கலைஞருக்கு யாராவது அவருடைய மனைவி வந்து புகார் அளிச்சிச்சா? அவருடைய முதல் மனைவி இறந்து போயிட்டாங்க. ஆமாம், சரியா? அவர் அதற்கு பின்னாடி அவர் முறையான திருமணம் இருக்கிறாரு. அதற்கு பின்பு ஒரு திருமணம் அவருக்கு இருந்துச்சு, 2 திருமணம் இருந்துச்சு. அதை ஏதாவது ரகசியமாக வச்சுருந்தார் அவரு. ஊருக்கே கல்யாணம் பண்ணி தான் சார் வச்சுருந்தார். ஆமாங்க, இல்லை அது அவர் ரகசியமாக வைத்திருந்தாரா? இல்லை. யாராவது புகார் அளிச்சாங்களா? ரோட்டுக்கு வந்துச்சா? சந்தி சிரிச்சிச்சா? இல்லை இல்லை. எம்ஜிஆருக்குமே களத்துக்கு பிரச்சனை வரல. அப்படிலாம் நம்ம சொல்லவே முடியாதுல்ல. புரியுது. யாராவது புகார் அளிச்சாங்களா எம்ஜிஆர் மேலே? பாலியல் புகார் அளிச்சிருக்காங்களா? எதுவுமே வந்தது. பாலியல் புகாரில் சிக்கி சீரழிஞ்சதுன்னா சீமான ஒரு ஆள் தான், வேறு யாருமே கிடையாது. அந்த இடத்தை இப்பொழுது வந்து விஜய் பிடிச்சிருக்கிறது. அதனால் விஜய்க்கும் சீமானுக்கும் தான் அரசியலே போட்டி. ஏன்னா தமிழ்நாட்டு அரசியலில் இருமுனை போட்டி தான் எப்போவுமே. ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமா, அதுதான் வரப்போகிற சட்டப்பேரவை தேர்தலுடைய அரசியல். இப்போ வந்து இந்த விசிலடிக்கிற கூட்டம், விசிலடிச்சாங்க குஞ்சு, அனில் குஞ்சு, இந்த கூட்டத்துக்கும் சீமான் குரூப்புக்கும் தான் 3வது இடத்தை பிடிப்பது யாருங்கிற முக்கியமான போட்டி. அதனால் 2 பேருமே ஆபாசத்தில் வந்து நிகரானவர்களாக இருக்கிறார்கள். அசிங்கத்தை பற்றி அச்சப்படாதவங்களாக இருக்காங்க. அவங்க பின்னாடி இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸும் அதே தரத்தில் தான் இருக்கிறாங்க. அதனால் இது தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கு ஒரு மோசமான முன்னுதாரணம், அநாகரிகமான போக்கு. இதை வந்து மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் சரியான தீர்ப்பு அளிப்பாங்க.
என்ன பண்ணாலும் விஜய் அண்ணா பக்கம், விஜய் அண்ணா வந்து தப்பு செஞ்சிருக்க மாட்டார். எங்கள் அண்ணா வந்து தொடர்ந்து இந்த கவர்மெண்ட்டு இந்த இது எல்லாம் போக வீடே சேர்ந்து டார்ச்சர் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்களே சார். ஒரு சில பெண்கள், அதாவது அவங்களோட போக்க எப்படி சார் பார்க்குறேன்? விஜய் மேல இருக்க அதீத மோகத்தினால அது வருதா, இல்லை உண்மையிலே அரசியல் தலைவர் அப்படி பேசுகிறவர்களை வந்து வேண்டுமென்றே அப்படிப்பட்ட அறப்பைத்தியங்களை வந்து இவங்க வந்து ஊடகத்தில் வந்து காட்டி ஃபோக்கஸ் பண்ணி, ஓகே என் புருஷனை விட அவர் தான் முக்கியம் அப்படின்னா, மாதம் மளிகை ஜாமான் அவர் வாங்கி போடுவாரா, வீட்டு வாடகை கொடுப்பாரா, கரண்ட் பில்லு கட்டுவாரா, வந்து இது ஏதாவது நடைமுறைக்கு சாத்தியம் இருக்கா? நீ அவர் வந்து அவங்க கட்சிக்காரன் செத்தாலே வரமாட்டார், நீ செத்தா வரப்போறாரா? வாய்ப்பே இல்லை. இல்லை நீ தாலி அறுத்தா வரப்போறாரா? எதுக்காவது அவர் பயன்பட போறாரா? தன்னோடு பணிபுரிந்த சினிமா கலைஞர்கள் யாருக்குமே எந்த உதவியும் செய்யாதவர் விஜய். விஜயகாந்த்லாம் தன் சினிமாவில் புகழின் உச்சியில் இருக்கும்போது 483 பேருக்கு புதியவர்களுக்கு வாய்ப்பளிச்சிருக்கிறார். இயக்குனர்கள், இசையமைப்பாளர்கள், ஸ்டண்ட் நடிகர்கள், மன்சூர் அலிகா மாதிரி நடிகர்கள் எவ்வளோ பேருக்கு வாய்ப்பளிச்சிருக்கிறாரு. லியாகத் அலி கான் மாதிரி வசனகர்த்தாக்கள் எவ்வளோ பேருக்கு வாய்ப்பளித்திருக்கிறார். அது மாதிரி யாரையாவது ஒரு வாழ வச்சிருக்கான்னு சொல்லுங்கள்? இல்லை, அப்படி எதுவுமே கிடையாது. அதனால் அவர் வந்து யாருக்குமே எப்பொழுதுமே பயன்பட்டது கிடையாது. அரசியலுக்கு வருகிறேன் என்று முடிவு செய்ததற்கு பின்பு தான் குழந்தைகளுக்கே கூட, மாணவ மாணவிகளுக்கே கூட பரிசீலிக்கிற விழாவில் அவர் பங்கு பெற்றார். இல்லை அதுவும் பண்ணி இல்லாட்டா அதுவும் செஞ்சிருக்க மாட்டார். அப்படி மாணவ மாணவியர்களுக்கு பரிசீலிப்பதற்காக ஒரு முதலமைச்சர் ஆகணும்னா முதல்ல சிவகுமார் குடும்பத்தில் தான் தொடங்கணும் அந்த கணக்கை. சூர்யாவையும் கார்த்தியையும் தான் நீங்கள் வந்து முதலமைச்சர் அந்த காலத்துலேருந்தே அவங்க இல்லை, அவங்களுக்கு வயசு 10 நினச்சின்னா சிவகுமாரை தான் முதலமைச்சர் ஆகணும். ஓகே, ஏன்னா அவங்க தான் 20 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த உதவியை செய்து வருகிறார். புரியுது சார். ஆனால் அதை பேசுவதற்கு இவர்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது. ஓகே, தனி மனித ஒழுக்கம், பொது ஒழுக்கம், மனித மாண்பு, மனித பண்பு எதுவுமே இல்லாத ஒரு விஜய் வந்து தமிழக அரசியலிலிருந்து அகற்றப்பட வேண்டிய ஒரு ஆபாச குப்பை, அழுக்கு. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார், கடைசி கேள்வி என்ன அப்படின்னா, சங்கீதா அவர்கள் குறிப்பிட்டிருந்தாங்க அந்த இதில், கடைசி இதாக குறிப்பிட்டிருந்தாங்க, எனக்கு வந்து நீங்கள் இதுக்கு மேலே தொடர்ந்து நெருக்கடி கொடுத்தீங்கன்னா நான் ஆதாரத்தை வெளியிட்டுருவேன் அப்படின்னு. ஆதாரம்ன்ற ஒன்று இருக்கா, இல்லை அந்த நடிகையோட பேராக தான் ஆதாரம்னு ஒன்று சொல்கிறாங்க? ஆதாரம் நிச்சயமாக இருக்குல்ல, இல்லாமல் எப்படி அவங்க வந்து வழக்கு போடுவாங்க? ஓகே, ஆதாரம் இல்லாமல் அவங்களுக்கு மனைவியாக இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க யோசிச்சு பாருங்க, அந்த வாழ்க்கையை வந்து ஒரு கூட்ட கலைப்பது மாதிரியான ஒரு விஷயத்தை அவர்கள் இந்த துணிந்து ஒரு முடிவை எடுக்கிறாங்கன்னா அவர்களால் அதை சகிக்க முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பல நாள் அழுது, பல நாள் வந்து வேண்டி, பல நாள் வந்து கிஞ்சி, பல நாள் தீர்ப்பதற்கு முயற்சி, எல்லாவற்றும் தோற்று போனதற்கு பின்பு தான் அந்த அந்த இடத்துக்கு வர்றாங்க. அதனால் ஏப்ரல் 20ஆம் தேதியே செங்கல்பட்டு கோர்ட்டுக்கு அவர் வரணும். இல்லை விஜய் அண்ணா வந்தால் கூட்டம் வந்துடும், ஜட்ஜை பனையூருக்கு வர சொல்லுங்கலாம் சொல்கிறதுக்கு சட்டத்தில் இடம் இல்லை. அதனால் நிச்சயமாக அவர் எப்படி வந்து இந்த பக்கம் சிபிஐ வழக்குக்கு அலைகிறாரோ அந்த மாதிரி இன்னொரு பக்கம் ஒரு செங்கல்பட்டு கோர்ட்டுக்கு வந்து அலையணும். இன்னும் பல வழக்கு மன்றத்திலையும் நீதிமன்றத்திலையும் அவருடைய வரிசையான குற்றங்கள் பதிவு செய்யப்படக்கூடிய சூழலை அவர் உருவாக்காமல் பார்த்துக்கணும். ஓகே, பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.